மகாநதி சீரியல்ல காவேரியோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்பவே கிராண்டா நடந்திருக்கு. அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியால வேற லெவல் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிம்பிளா வீட்லயே வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க. பெரிய மண்டபம் புக் பண்ணி எல்லா ரிலேட்டிவ்ஸையும் இன்வைட் பண்ணி ரொம்ப கிராண்டா காவேரிக்கு விஜய் வளகாப்பு பண்ணியிருக்காரு. ஸோ இது மகாநதி சீரியலுக்கு ரொம்பவே எமோஷனல் மொமெண்டா அமைஞ்சிருக்கு. மேலும் வீக்கா ஃபேன்ஸுக்கு இந்த வளகாப்பு செம்ம ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மட்டும் இல்லாம மகாநதி சீரியல் இப்ப ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஏன்னா பெருசா எந்த ப்ராப்ளமும் வரவே இல்லை. காவேரியோட வளகாப்பு ஃபங்க்ஷனும் நல்லா போயிட்டு இருக்கு. காவேரியோட அப்பாவோட செகண்ட் ஃபேமிலியில இருந்து எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. பசுமதி என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட பிளான்னாலதான் செகண்ட் ஃபேமிலி உள்ள வந்திருக்கா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கு. இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்லயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமே பசுபதி திரும்ப வருவாரா, காவேரியோட அப்பாவோட செகண்ட் ஃபேமிலிக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு அப்படின்றத கூடிய சீக்கிரமாவே ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ இப்போ காவேரியோட வளகாப்பு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா, அடுத்தது கங்காவோட வளகாப்பு ஃபங்க்ஷனை பத்தி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு குமரன் ஃபாரின்ல இருந்து வர குமரன் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த அம்ருதீன் இப்பதான் பிக் பாஸ் விட்டே வெளியே வந்திருக்காரு. அவர் திரும்ப சீரியல்ல ஜாயின் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்றதே கேள்விக்குறியாதான் இருக்கு. ஸோ அடுத்து கங்காவோட வளகாப்பு ஃபங்க்ஷனில் என்ன அப்டேட் அப்படின்றது தெரிய வரும். நடந்த எபிசோடு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த செகண்ட் ஃபேமிலி பசுபதினால தான் உள்ளே வந்திருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேலும் சினிமாவை பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.